இன்றைய தினம் சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி. ஆனால் பிரதான எதிர்க்கட்சி பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு வேறொரு கட்சி தலைவரை பேசுவதற்கு அழைத்தார். நான் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன், இது மரபல்ல, சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதை தவிர்த்து பிரதான எதிர்க்கட்சிக்கு அனுமதி கொடுப்பதை மறுத்துவிட்டு மற்றொரு கட்சி தலைவருக்கு முதலிலே வாய்ப்பு கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? மற்ற கட்சி தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே நாங்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவையினுடைய மரபு பிரதான எதிர்க்கட்சி ஒரு பிரச்சனையை 0 அவரில் எழுப்புகின்ற பொழுது, நேரமில்லா நேரத்தில் எழுப்புகின்ற பொழுது முதல் வாய்ப்பு பிரதான எதிர்க்கட்சி கொடுக்கப்பட வேண்டும். பிறகு முன்வரிசையில் இருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் எதிர்க்கட்சி வைக்கின்ற கோரிக்கையை நிராகரித்து தொடர்ந்து எங்களை பேசுவதற்கு அனுமதி அளிக்காமல் வேறு கட்சி தலைவரை அழைத்து பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? சட்டமன்றத்தில் அவை முன்னவர் எழுந்து பல ஆண்டுகாலமாக அவர் அவையிலே பணியாற்றியவர். அந்த அடிப்படையிலே 0 அவரில் முதலில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது மரபு. அந்த அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்த பிறகுதான் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் என்னை பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். இது ஒருதலைபட்சமாக சட்டப்பேரவைத் தலைவர் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.